ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த செயற்கை நுண்ணறிவின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த வேலை இழப்புகளால் புலம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த தீர்வை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு எந்த துறையில் படித்தால் நல்ல எதிர்காலம் கிடைக்கும், அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், மேலும் இந்த ஏஐயால் பாதிக்கப்படாத ஒரு பாதுகாப்பான கேரியர் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு சிறந்த துறை தான் விவசாய துறை. இந்த வீடியோல அக்ரிகல்ச்சர் சார்ந்த படிப்புகளினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் உயர்கல்வி நிறுவனங்கள்ல இந்த அக்ரிகல்ச்சர் படிப்பை படிப்பதனுடைய அவசியத்தை பற்றியும், மேலும் இந்த வருட மாணவர்களுக்கு இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல சென்று படிப்பதற்காக இருக்க ஒரு சிறந்த வாய்ப்பை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு நிறுவனங்களில் இருந்து இந்த வேலை இழப்புகளின் காரணமாக எண்ணற்ற பணியாளர்கள் வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எனவே இன்றைய இளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய சவாலாக இந்த ஏஐ இருந்து கொண்டிருக்கின்றது. 2025 இறுதியில ஏஐயால் 60% வேலைகள் பாதிக்கப்படலாம் என்று IMF அறிக்கை கூறுகின்றது. இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் அறிக்கையின்படி 2045 வரை பாதி வேலைகள் மட்டும்தான் முழுமையாக ஆட்டோமேஷன் ஆகும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் இந்த அக்ரிகல்ச்சர் துறைகள்ல ஏஐ வேலைகளை அதிகரிக்கும் என்று வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் 2025 ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் அறிக்கை கூறுகின்றது. அக்ரிகல்ச்சர் துறையானது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் பாதிக்கப்படாமல் மாறாக ஏஐ உதவியுடன் வளரக்கூடிய ஒரு துறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கியமான காரணம் இந்த விவசாயம் என்பது இயற்கை, மண் மற்றும் பயிர்கள் சார்ந்தது. இவற்றையெல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவால் மாற்றம் செய்ய இயலாது. ஆனால் இந்த ஏஐ டூல்ஸ்கள் என்பது விவசாயத்துக்கு மிகுந்த பேருதவியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அக்ரிகல்ச்சர் படிப்பை படிப்பதனுடைய முக்கியத்துவத்தை பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக விளங்குவது விவசாயம் தான். 2025 இந்தியாவில் ஏஐயால் உருவாகக்கூடிய 2.3 மில்லியன் வேலைகள்ல அக்ரிகல்ச்சர் ஒரு மிக முக்கிய பங்கினை வகிக்கும் என்று இந்த பெயின் அறிக்கை கூறுகின்றது. அக்ரிகல்ச்சர் படிப்புகள் மாணவர்களுக்கு இந்த சுற்றுச்சூழல், உணவு உற்பத்தி, ஸ்மார்ட் ஃபார்மிங் போன்றவற்றில் புதிய அறிவினை கற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பயிர் வளர்ப்பு, மண் பரிசோதனை, ஹார்வெஸ்டிங் போன்றவைகள் மனிதனுடைய தொடர்பை பொறுத்து இருக்கக்கூடிய காரணத்தினால் அக்ரிகல்ச்சர் ஏஐ ப்ரூஃப் செக்டராக இருந்து கொண்டிருக்கின்றது. PwC 2025 ஏஐ ஜாப்ஸ் பாரோமீட்டர் என்படி ஏஐ உபயோகப்படுத்தும் துறைகளில் உற்பத்தியானது 3 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றது. இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் படிப்புகள் மிகப்பெரிய பசுமை புரட்சியினை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுபோல எதிர்காலத்தில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் அக்ரிகல்ச்சர் படிப்புகள் பேருதவியாக இருக்க போகின்றது. எனவே அக்ரிகல்ச்சர் துறையானது வளமான எதிர்காலத்தையும் அதிகமான சம்பளத்தையும் சமுதாயத்தில் சுயமரியாதையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. 12ஆம் வகுப்புக்கு பிறகு அக்ரிகல்ச்சர் துறையில என்னென்ன படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் BSc அக்ரிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், BSc ஹார்டிகல்ச்சர், BSc ஃபாரஸ்ட்ரி போன்ற எண்ணற்ற டிகிரி படிப்புகளையும் அதனோடு டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் போன்ற கோர்ஸ்களையும் தேர்வு செய்து படிக்கலாம். இந்த படிப்புகளானது 3 to 4 வருட கோர்ஸ்களாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. BSc அக்ரிகல்ச்சர் படிப்புல பயிர் வளர்ப்பு, ஃபீஸ்ட் மேனேஜ்மெண்ட்டையும், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல மெஷினரி, இரிகேஷன் டெக்னாலஜியும் மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம். இதனோடு டிப்ளமோ படிப்புகள்ல குறுகிய காலத்துல ஃபார்மிங் ஸ்கில்ஸை மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த படிப்புகள் அனைத்துமே அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அட்மிஷனை பொறுத்தவரையிலும் மாணவர்கள் 12ஆம் வகுப்புல இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் கணிதம் இந்த பாடங்களிலே பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையிலும் அகில இந்திய அளவில் கியூட் என்ற ஒரு நுழைவுத் தேர்வில் மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அக்ரிகல்ச்சர் படிப்புகளுக்கு வேலை வாய்ப்புகள் மற்றும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. அக்ரிகல்ச்சர் ஆபீசர், அக்ரோனமிஸ்ட், ஃபார்ம் மேனேஜர், சாயில் சயின்டிஸ்ட், அக்ரி பிசினஸ் மேனேஜர் போன்ற எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸுக்காக இருக்கின்றது. இந்தியாவில் 2025 ஸ்மார்ட் ஃபார்மிங் கேரியர்கள் 30% வளர்ச்சியை பெறும் என்று இந்த துறையில சிறந்து விளங்கக்கூடிய ஃபார்மனட் கூறுகின்றது. அரசு துறைகள்ல எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் என்பது அக்ரிகல்ச்சர் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கின்றது. IBPSல அக்ரிகல்ச்சர் ஆபீசராகவும், மேலும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆபீசர், நபார்டு கிரேட் பி ஆபீசர், ஐகேர் சயின்டிஸ்ட், ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆபீசர், சீட் கார்பரேஷன் ஆபீசர் போன்ற பணி வாய்ப்புகளும், அதனோடு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால எண்ணற்ற வாய்ப்புகளும் அரசு துறைகளின் மூலமாக மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. நீங்க தனியார் துறைகள்ல மோன்சன்டோ, ITC போன்ற பல்வேறு நிறுவனங்களில் எண்ணற்ற பணி வாய்ப்புகளும், உலக அளவில் ஆஸ்திரேலியா, UAE போன்ற மேலை நாடுகள்ல ரிசர்ச் துறைகளிலும் ஏஐ உதவியுடன் ட்ரோன் ஃபார்மிங், பிரிசிஷன் அக்ரிகல்ச்சர் போன்ற புதிய ரோல்கள்ல எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் என்பது அக்ரிகல்ச்சர் படித்த மாணவர்களுக்காக இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் இந்த அக்ரிகல்ச்சர் துறை என்பது இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் வேலை இழப்புக்கான வாய்ப்பு என்பதும் குறைவாக இருக்கின்றது. இந்த அக்ரிகல்ச்சர் படிப்புகளை உயர்கல்வி நிறுவனங்கள்ல படிப்பதனுடைய
அவசியம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கல்வி நிறுவனங்கள்ல தான் உலகத்தரம் வாய்ந்த ரிசர்ச் மற்றும் லெபார்டரி வசதிகளும் எக்ஸ்பர்ட் பேராசிரியர்களும் இருக்கின்றார்கள். இந்த இந்திய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்கள் தான் பசுமை புரட்சியை உருவாக்கி இருக்கின்றன என்று ஜெட்டியர் அறிக்கை கூறுகின்றது. இந்த தலைசிறந்த கல்லூரிகள்ல இன்டர்ன்ஷிப், அந்த ப்ராஜெக்ட் வாய்ப்புகளின் மூலமாக பிராக்டிகல் நாலேஜ் என்பது மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. இதன் மூலமாக இன்னோவேஷன், சஸ்டைனபிலிட்டியை மாணவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய வளமான எதிர்காலத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த கோர்ஸ ஒரு தலைசிறந்த கல்வி நிறுவனத்தில் சென்று மாணவர்கள் படிக்க வேண்டும். அதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஐகேர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில். ஐகேர் என்பது இந்தியாவில் வேளாண், தோட்டக்கலையியல், மீன்வளம், கால்நடை மற்றும் அது தொடர்புடைய அறிவியல் துறைகளில் ஒருங்கிணைப்பு, வழிகாட்டல், மேலாண்மை, கல்வி மற்றும் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பு. இந்த ஐகேரின் கீழ் 74 அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவற்றில் 63 ஸ்டேட் அக்ரிகல்ச்சர், வெட்டனரி, ஹார்டிகல்ச்சர் மற்றும் பிஷரிஸ் யூனிவர்சிட்டிகளும் 4 ஐகேர் டீம் டு பி யூனிவர்சிட்டி, குறிப்பா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்தியன் வெட்டனரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், நேஷனல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிஷரிஸ் எஜுகேஷன் போன்ற கல்வி நிறுவனங்களும், அதனோடு சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இம்பால், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பாசூம், ராணி லட்சுமிபாய் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஜான்சி போன்ற 3 சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிகளும், அதனோடு பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, விஸ்வபாரதி மற்றும் நாகாலாந்து யூனிவர்சிட்டி போன்ற 4 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிகளும் இந்த ஐகேர் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்வி நிறுவனங்கள்ல சென்று சேருவதற்கான அட்மிஷன் என்பது தற்போது துவங்கி இருக்கின்றது. இந்த கல்வி நிறுவனத்தில் 13 வகையான கோர்சஸ்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த வருடம் 5842 இடங்கள் என்பது இருக்கின்றது. இந்த கல்வி நிறுவனங்கள்ல சென்று மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னா கியூட் என்ற ஒரு நுழைவுத் தேர்வை எழுதி இருக்க வேண்டும். அந்த கியூட் தேர்வுல இயற்பியல், வேதியியல், உயிரியல் அல்லது அக்ரிகல்ச்சர் இந்த பாடப்பிரிவுகளை எழுதி இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, பிஷரிஸ், கம்யூனிட்டி சயின்ஸ், ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், நேச்சுரல் ஃபார்மிங், அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஆகிய 9 வகையான இந்த பிஎஸ்சி ஹானர் படிப்புகளையும் கியூட் தேர்வில் இயற்பியல், வேதியியல், கணிதம் இந்த பாடங்களை தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் பிடெக்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி மற்றும் டெய்ரி டெக்னாலஜி போன்ற 4 படிப்புகளையும் படிப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. இந்த கோர்ஸ்களில் போய் சேரணும் அப்படின்னா ஐகேர் நடத்தக்கூடிய ஆன்லைன் கலந்தாய்விலே கலந்து கொண்டு சாய்ஸ் பில்லிங்கை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது தற்போது துவங்கி இருக்கின்றது. மாணவர்கள் ஆன்லைனின் மூலமாக 8/9/2025 இரவு 11:55 மணி வரை இதற்காக ரிஜிஸ்ட்ரேஷனை மேற்கொள்ளலாம். இதை பற்றிய கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா icarecounseling.com என்ற இணையதளத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எனவே மாணவர்களே, அக்ரிகல்ச்சர் படிப்புகள் உங்களுக்கு வளமான வாழ்க்கையை தரக்கூடியதாக இருக்கின்றது. உணவு உற்பத்தி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதிகமான எக்ஸ்போர்ட், மார்க்கெட்டிங், ஃபுட் ப்ராசஸிங் போன்றவற்றில் நல்ல வேலை வாய்ப்பு என்பது இருக்கின்றது. மேலும் ஏஐயால் பாதிக்கப்படாத ஒரு துறை அப்படின்னா அது அக்ரிகல்ச்சர் துறையாகத்தான் இருக்கின்றது. எனவே மாணவர்கள் இந்த அக்ரிகல்ச்சர் துறையினை தேர்ந்தெடுத்து படித்து வாழ்க்கையில வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.